எதிராளி கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டான். பவுலும் சீலாவும் ஆராதித்தோன்னு ஆராதனையில் கிடைத்த வெற்றி எதிராளி தான் சார்பாக வந்துட்டான். காயத்தை ஏற்படுத்தின காயத்தை துடைக்கும்படி கர்த்தர் சூழ்நிலையில் மாற்றி அமைச்சார். அன்று இரவே அந்த ஜெயில் அதிகாரி ரட்சிப்படையும்படி கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைச்சார். புரியுது உங்களுக்கு? இதில் எப்படிப்பட்ட அற்புதங்கிறீங்க? 2 பேர்த்த பவுலும் சீலாவையும் அடித்து ரணகனையை அடித்து ரத்தம் வரும்படி அடித்து 2 கையை தூக்கி கட்டி போட்டு காலை கட்டி போட்டு சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா ஜெயில் அதிகாரி உள்ளே தான் இருக்கிறான். ஆனால் அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? நடுராத்திரின்னு போட்டிருக்கு. நடுராத்திரியிலே அவர்கள் பாடி என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். நடுராத்திரி எப்படி போட்டிருக்கு? நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி பாடி என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். நடந்த காரியம் என்ன? ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பூமி அதிர்ந்தது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏமா 2 பேர் துதிக்கிறதுல ஒரு பூமி அதிர்ச்சி உண்டான அந்த துதி எப்படிப்பட்ட துதியாக இருக்கும்? அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க.